ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குடமிளகாயை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கிரேவி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டு இதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதிகமாக செவந்துடாமல் இதை லேசாக வதக்கி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதிகமாக வதக்கிட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக தான், காரம் இருக்காது. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக இல்லாமல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடலை மாவு அந்த கிரேவியில் சேர்க்குறதுக்கு தான், திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாயிரும், அதனால தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதித்து வந்துடட்டும். கிரேவியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கட்டும். இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அதிக நேரம் இருக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம், அதனால் அதிக நேரம் இருக்க வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் லைட்டாக கலந்துட்டு இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு குடமிளகாய் கிரேவி. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான எளிமையான சைடிஷ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.